தூரமானா. ஆனால் இந்த வார்த்தை நான் கொடுக்கறதுக்கு தகுதியாக இருக்கேன்னா எனக்கு தெரியல. ஆனால் இந்த வார்த்தை இந்த வசனம் நான் படிக்கும்போது என் கண்ணில் அப்படியே அவ்வளோ கண்ணீர். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு. நம்மளுக்காக யாருமே இல்லையே, நம்மளுக்காக நம்ம இவ்வளோ காயப்பட்டோம், நம்மளுக்காக இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க. ஆனால் அவரை இந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தன் நான் சொல்கிறான், நீ உன்னையும் ஸ்தோத்திரம் உன்னையும் ரட்சித்துக்கொள் என்னையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வழியில் கூட அந்த மறு ஆள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு பாவமும் செய்யாதவர் நமக்காக இந்த உலகத்தில் பலியானார் அப்படின்ற வார்த்தை யாராலையும் சொல்ல முடியாது. அதை தான் நானும் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நம்மளுக்காக பலியாகி நம்மளுடைய பாடுகளுக்காக, நம்மளுடைய துக்கங்களுக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக, மற்ற அதுக்காக இந்த உலகத்தில் நமக்காக பலியானார். எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ யோசிக்க முடியல. நான் இந்த பைபிள் படிக்கும் போது அவ்வளோ கண்ணீர் எனக்கு. ஒரு நிமிஷமும் யோசிக்கிறேன், ஏசப்பா என்னை இந்த உலகத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, ஆனால் என்னால் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் எதுவுமே பண்ண முடியல. என்னை குறித்து என்ன சித்தம் நீர் வைத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நாளும் ஜெபிப்பேன். ஆனால் என்னால் சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நடத்தி, ஆண்டவர் இந்த நாள் மட்டும் என்னை நிறுத்தி வைத்த என் தேவனுக்கு நான் கோடாக்கொடி நன்றி